எப்பப்பா டெய்லி இந்த வீட்டில் நாம தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கு. இது நம்ம அம்மா வீடா இருந்தா நமக்கு யாராச்சும் டீ வச்சு கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்றது, நானே டீ வச்சு குடிக்க வேண்டிய நிலைமை. நான் குடிச்சாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கும் சேர்த்து நான் தானே டீ போட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. சனிக்கிழமை இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? பேசாம ரசம் வச்சிட வேண்டியதான். என்னது இது? ஆஹா, காலையிலே மாமா வாக்கிங் போயிட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல. இன்னைக்கு சிக்கனை தான் சமைக்க வேண்டியது இருக்கு. கூடாது, கூடவே கூடாது. எப்பவும் நான் கஷ்டப்பட்டு சமைச்சு சிக்கன் வைக்கிறது, இந்த அத்தை நாத்தும் சேர்ந்து நல்லா தின்னுடுறாங்க. இன்னைக்கு இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே. 2 பேரும் திங்கிறதோட நிறுத்தாம எனக்கு ஒரு பீஸ் கூட வைக்கிறது இல்ல. வாய்க்கு ருசியை செஞ்சு வைக்கிறது நானு, சட்டியை வெளிச்சு நக்கி தின்றுதாளுங்க. இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு ஐடியா போட்டிருந்தேன். ஐடியா, சூப்பர் ஐடியா கிடைச்சிருச்சு. நான் சமைச்சு வச்சாதானே அவங்க ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு அவங்களே சமைக்கட்டும், நான் ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிட்றேன். அவங்களுக்கு ஒரு பீஸ் கூட இருக்கக்கூடாது. அவ்வளோத்தையும் நானே தின்னு தீத்துருவேன். நான் சிக்கனையும் பார்க்கல, மட்டனையும் பார்க்கல. நான் கிச்சனுக்கே வரலப்பா, டீயே போடலப்பா. இப்படிதான்ப்பா நம்ம எல்லார்கிட்ட இன்னைக்கு சொல்லணும்ப்பா. ஆஹா, அத்தை வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க போல. குட் மார்னிங் அத்தே. குட் மார்னிங். என்ன இவ பள்ளிக்கடத்து புள்ள டீச்சருக்கு சொல்ற மாதிரி குட் மார்னிங்லாம் சொல்றா? இப்படிப்பட்டவ கிடையாது. சரி, நம்மளும் ஒரு குட் மார்னிங் சொல்லி வைப்போம். குட் மார்னிங், குட் மார்னிங். சரி தே, சரி சரி. அப்பா, இவளுக்கு குட் மார்னிங் சொல்றதுக்கே ஒரு ஏணி வாங்கணும் போல. என்ன உயரம், என்ன உயரம். நிமிந்து பார்த்ததுல கழுத்து அப்படியே நின்றுச்சு மேல பார்த்தேன். அத்தை ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்குள்ளதான் போறாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம மாமியார் வாக்கிங் போயிட்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு டீ வச்சு கொடுப்போன்னு என் மருமகளுக்கு அறிவு இருக்கா? சரி, இன்னைக்கு நாமளே டீ வச்சுக்க வேண்டியதான். சுடுதே. என்ன கிச்சனுக்குள்ள யாரும் வராத மாதிரி இருக்கு. கிச்சன் கேட்டல் மட்டும் லைட்டா சூடா இருக்கு. சரி, பார்க்கலாம். ஆஹா, சிக்கனு சூப்பரா இருக்குமே. என் வீட்டுக்காரர் காலையிலே வாக்கிங் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாரு போல. நல்லதா போச்சு. மருமக செஞ்சு வைப்பா, நல்ல வாய்க்கு ருசியா தின்னுக்கலாம். இவ்வளோ நேரம் கிச்சன் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு என்னன்னா கிச்சனுக்குள்ளே வரமாட்டேக்கா? ஓஹோ, மேடம் கிச்சனுக்குள்ளே வந்து வராத மாதிரி சீன் போடுறது இந்த சிக்கனை சமைக்க சோம்பேறி பிடிச்சுதானா? நான் மட்டும் எப்படி ஆளு? நான் ஏன் சமைக்கணும்? மருமக சமைச்சானா வாய்க்கு ருசியாக உட்காந்து திம்பேனா? நம்மளும் கிச்சனுக்குள்ளே வராத மாதிரி இதை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். காஃபி வேண்டாம், ஒன்றும் வேணாம். நல்ல மருமக செய்யட்டும். இவளுக்கு நான் செஞ்சு கொடுக்குறதா? நடக்காது. நான் கிச்சனுக்குள்ளேயே வரல, சிக்கனையும் பார்க்கல, காஃபியும் போடலை. என்ன மருமகளே வந்து வெளியில உட்காந்துட்ட? திமிர் பிடிச்சவ கிச்சன்ல போய் சமைக்கிறதுக்கு சோம்பேறி பிடிச்சி போய் என்னமா புழுகிற பாரு. என்ன இந்த கிச்சனுக்குள்ள போனாங்களா இல்லையானே தெரியலையே. என்னத்த நீங்களும் உட்காந்துட்டீங்க? நான் இன்னைக்கு வாக்கிங் போனேன்ல, அங்க ஏர்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இல்லம்மா. நம்ம வீட்டு வேப்ப மரத்தடியில தான் நல்ல காத்து இருக்கு. அதான் நானும் கொஞ்ச நேரம் இருப்போம்னு நினைச்சேன். சரி தே, நீங்க இந்த பக்கம் பாத்துருங்க, நான் அந்த பக்கம் திரும்பி இருக்கேன். நான் மட்டும் என்ன இவன் முதுகைய பார்த்துட்டு இருப்பேன், நானும் இந்த பக்கம் திரும்பிப்பேன். நான் எப்பவும் சிக்கன் செஞ்சு வைக்க தின்னுக்கிட்டேவா இருக்கீங்க? எனக்கு இல்லாம இன்னைக்கு வேணா நீங்க செய்யுங்க. நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேனே. என்ன இவளுங்க 2 பேரும் அந்த பக்கம் ஒருத்தி இந்த பக்கம் பார்த்து திரும்பி இருக்காளுங்க. மர்மோளே, ஏமா மர்மோளே சொல்லுங்க தே. ஆமா, கிச்சனுக்குள்ள யாரும் போய் தெரியல, சமைக்கிறீங்களா இல்லையா? ஏன் மருமகளை கேளுங்க அத்தே. எம்மா, என் மருமகளோட மருமகளை நீ என்னம்மா பண்ற? காத்து வாங்க வந்தேன், நான் காத்து வாங்க வந்தேன். அது சரி, கிச்சன்ல சிக்கன் வாங்கி வச்சிருக்கு, ஏன் நீ பாக்கலையா? சமைக்காம இருக்கு. என்னாச்சு சொல்றீங்க? சிக்கனா? ஐயோ, நான் இன்னைக்கு கிச்சனுக்குள்ள போகவே இல்லையே. ஏன் மருமகளே, நீ கூடவா பாக்கல? அத்தை, நான் கிச்சனுக்குள்ள போகவே இல்லையே. சரிம்மா, போய் நீ சமைச்சிரே. சமைக்கிறேனே. சாம்பார் வைக்கிறேன், இல்லாட்டி ரசம் வைக்கிறேன். என்னது சாம்பார் ரசமா? அப்ப அந்த சிக்கன் யார் சமைப்பா? நான்லாம் சிக்கன் சமைக்க மாட்டேன். நான் சமைச்சேன்னா நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்றாங்க. கடைசி எனக்கு எதுவுமே இருக்க மாட்டேங்கி. நான் வேணா வெஜ் ஏதாவது பண்றேன். அப்ப சரி மருமகளே, நீயே பேசாம சிக்கனை சமைச்சிரு. என்னத்த இப்படி சொல்றீங்க? என்னால சிக்கன் சமைக்க முடியாது. நீங்க மாமியாரா இருக்கும்போது உங்க மருமக நான் தான் சமைச்சேன். நான் தான் இப்ப மாமியார் ஆயிட்டேன்ல, அவ எனக்கு மருமக தானே, அவளே சமைக்கட்டும். நல்லா இருக்கே கதை. நான் சமைச்சேன்னா எனக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவ்வளோத்தையும் தின்னு தீர்த்துறீங்க. அதான் நீ செய்யறல்ல, அப்பவே எப்படி ஒரு பிளேட்டு தின்றுப்ப. அதான் உனக்கு இல்லாம மொத்தமா நாங்களே தின்னு தீர்த்துறோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சமைக்கும் போது சாப்பிடுறது பிடிக்காது. டைனிங் டேபிள்ல ஃப்ரீயா உட்காந்து சாப்பிட்டாதான் பிடிக்கும். இன்னைக்கு நீங்க சமைங்க, நான் சாப்பிடுறேன். முடியாது. நான் மாமியாரு, நான் சொல்றதா நீ கேட்கணும். ஐயா, இவளுக்கு சண்டை சாங்க முடியலையே. நான் சொல்றத நீ கேளு.
இனிமேல் நீங்க சொல்றதை கேட்க முடியாது. நீங்களும் இந்த வீட்டுக்கு மருமகளா தான் வந்திருக்கீங்க, நானும் மருமகளா தான் வந்திருக்கேன். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருமா. சரி, நான் ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான், அதாவது அவங்க சொல்றதா இந்த வீட்ல இனிமேல் நடக்கும். சரியா? ஓகே, போட்டிக்கு நான் தயார். நானும் தயார். கொஞ்ச நேரம் இரு மருமகளே, இதோ வரேன். எங்க போறாங்க இந்த அத்தைன்னு தெரியலையே. வேற எங்க போவாங்க? உங்க தொல்லை தாங்க மாட்டாம எங்காவது காசி ராமேஸ்வரம் சொல்லி புனித பாத யாத்திரை போயிருப்பாங்க. அடியே, உன்ன மாதிரிலாம் என் மாமியாரை நான் எதிர்த்து பேசினதே கிடையாதுடி. இருக்கலாம். உங்க மாமியார் நல்ல மாமியாரா இருந்திருக்கும், அதனால நீங்க ஏத்து பேசியிருக்க மாட்டீங்க. ஆனா எனக்கு அப்படிப்பட்ட மாமியார் கிடைக்கலையே. வர வர உனக்கு வாய் கொழுப்பு நல்லா ஜாஸ்தி ஆயிருச்சுடி. எனக்காவது பரவாயில்ல, வாயில தான் கொழுப்பு இருக்கு, உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு இருக்கு. இதோ இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி டான்ஸ் ஆடுங்க, உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் குறைஞ்சிரும். இருடி இரு, இன்னைக்கு எங்க அத்தை வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு உன் கொழுப்பு அடக்குறனா இல்லையான்னு மட்டும் பாரு. உங்க உடம்புல இருக்க கொழுப்பே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, வந்துட்டாங்க என் உடம்புக்கு. என்னாச்சு இது? ஏற்கனவே ஒரு சிக்கன் இருந்துச்சு, அதை சமைக்க முடியலேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா நீங்க இன்னும் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க 2 பேரும் பைசி சிக்கன் ரெடி பண்ண போறீங்க. இன்னைக்கு 2 பேருமே நல்ல காரமான பைசி சிக்கன் ரெடி பண்ணுங்க. யாரோட பைசி சிக்கன் நல்லா இருக்கோ அவங்க தான் இந்த போட்டியில வின்னர். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொன்னதை தோக்குறவங்க கேட்கணும். சரியா? ஓஹோ, அப்ப நான் சமைக்கிற பைசி சிக்கனை அவ தான் சாப்பிடுவா, அப்படித்தானே? ஓஹோ, உங்களுக்கு நான் திரும்பவும் பைசி சிக்கன் சமைச்சு கொடுக்கணுமா? பண்ணு, இதோ புடி, போய் கிச்சன்ல போய் வேலைய ஆரம்பி. பைசி சிக்கனா? பைசி சிக்கன் இருடி மருமவளே, நான் செய்யற காரத்துல இன்னைக்கு உன் கண்ணுல தண்ணி வரலையாக்கும் என் பேரை மாத்திடுறேன். எப்படியாவது அவங்க சாப்பிட முடியாத அளவுக்கு இன்னைக்கு சிக்கன்ல காரத்தை போட்டு பைசி சிக்கன் ரெடி பண்ணி நாம இந்த போட்டியில வின் பண்ணிட வேண்டியதான். கொடுங்க ஆச்சு, கொடுங்க. இதோ நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா, கொண்டு போய் வேகமா சமைக்கிறேன். சரிதே, நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா, இதோ ரெடி பண்றேன். இந்த மருமகளே போ, உன் மருமகள் நீயும் சண்டை போடாம சமைங்க. பைசி சிக்கனா? இதோ ரெடி பண்றேன். என்னை விட இவ ஜெயிச்சிருவாளா? அதையும் பாத்துருவோமே. என்னமா பேத்தி, சமைச்சு முடிச்சிட்டியா? இதோ சமைச்சிட்டேன் ஆச்சி, கொண்டு வரட்டுமா? ஓ, சமையல் எடுத்துட்டு வா, ஓடு மகளே. போட்டிக்குன்னா சீக்கிரம் சமைக்க வேண்டாமா? என்னம்மா என் மானத்தை வாங்கிடுவ போல, எனக்கு மருமக நீ இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்க. ஐயா அத்தை, நான் அப்பதே சமைச்சு முடிச்சிட்டேன், நீங்க கூப்பிடணுமேனு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சமைச்சிருக்காளுன்னு தெரியல. யார் நல்ல டேஸ்டா சமைச்சிருக்காளோ அவளுக்கு தான் இந்த போட்டியில வின்னர்னு சொல்லிட வேண்டியதான். 2 பேரும் மாத்தி சமைச்சதுல இன்னைக்கு டேஸ்ட் நல்லா இருக்க போது, நாமளும் ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். இந்தாங்க ஆச்சி, நான் சமைச்சிட்டேன். என் சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்க. நான் சொம்பு பாத்திரத்தெல்லாம் பண்ணியிருக்கேன், டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கு. அத்தை, நான் என்ன சும்மாவா மண் பாத்திரத்திலே சமைச்சிருக்கேன். அடியே, நான் சமைச்சத நீ சாப்பிடுடி, அப்புறம் பாரு. நான் மட்டும் என்னவா, நான் சமைச்சதை நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இருக்கட்டும், மாத்தி சமைச்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம முதல்ல எனக்கு கொடுங்க, நானும் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். ஐயா ஆச்சி, வேணா ஆச்சி. அத்தை, போட்டி நான் சமைச்சதை அவ சாப்பிடணும் தானே, ஏன் நீங்க சாப்பிட போறீங்க? இருமா மருமகளே, கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன். அம்மா, பைசி சிக்கன் சொன்னா இவ்வளவு கார தள்ளி போட்டிருக்க. சீ, மனுஷன் சாப்பிடுவானா இத? அது அத்தை, என் மருமகளுக்கு நினைச்சுதான் நான் இவ்வளவு கார தள்ளி போட்டேன். நீ கொடு பேத்தி. வேணா ஆச்சி, வேணாம். ஓ, மாமியார் கறி 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நீ 10 ஸ்பூன் போட்டு போல, அவ்வளவு காரமால இருக்கு. அது வேற ஒண்ணு இல்ல, எப்போ நான் வைக்கிற சிக்கன் எல்லாம் அவங்க தானே சாப்பிடுறாங்க, அதான் இன்னைக்கு இந்த காரத்தை சாப்பிடட்டுமேனு வச்சேன். மாத்தி சாப்பிடணும் தானே சொன்னேன். இப்ப என்ன போட்டின்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க சமைச்சத தனியா நீங்களே சாப்பிடணும், ஒரு சிக்கன் பீஸ் கூட மிச்சம் இருக்க கூடாது. ஐயோ, ரொம்ப காரமால இருக்கும். மாமியார் வயசானவளே, அவளுக்கு இவ்வளவு காரம் கொடுக்கலாமான்னு தெரியாம இவ்வளவு காரத்தை போட்டு நீ சமைச்சிருக்க. பாருங்கத்தே, என் மருமக என்ன காரியம் பண்றான்னு. நீ மட்டும் என்ன மருமக சின்ன பொண்ணுன்னு பார்க்காம இவ்வளவு காரம் போட்டு சமைச்சிருக்க. இருங்க. ஐயோ அத்தே. ஆச்சி, ஒரு முடிவு சொல்லுங்க ஆச்சி, இந்த போட்டியில ஜெயிச்சது யாரு? நான் தானே. நான் சொன்னதானே இனிமேல் எங்க அத்தை கேட்கணும். அத்தை சொல்லுங்கத்தே, நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லுங்கத்தே. போட்டியா போட்டி, 2 பேரும் மாத்தி காரம் போட்டீங்க. அவங்கவுங்க சமைச்சது அவங்கவுங்களே சாப்பிடுங்க. யாரு பிளேட் ஃபுல்லா காலியா இருக்கோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். ஐயோ, நான் சாப்பிடணும்னு தெரிஞ்சா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணியாச்சு போட்டிருப்பேனே. 10 ஸ்பூன் மிளகா பொடி அள்ளி போட்டேனே. ஐயா, நான் தான் இதை சாப்பிடணுமா? நான் 8 ஸ்பூன் மிளகா பொடி அள்ளி போட்டேனே. அப்புறம் ஆச்சி, நீங்க சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அத்தை, நீங்க என்னத்த பண்ணுவீங்க சாப்பிடுறதுக்கு? உங்க 2 பேத்த பத்தி எனக்கு நல்லா தெரியுமிட்டி. இப்படிதான் மாத்தி கார தள்ளி போடுவீங்கன்னு தெரியும். அதான் எனக்கு சுகில இருந்து ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டேன். பாக்குறீங்களா எப்படி ஐடியா? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கனிஷ்கா, கவிநிலவு, லட்சுமி பதிப்பு, செல்வம் தமிழ் செல்வம், சுபத்ரா நட்ராஜன், மகிஷாலினி மதுரை, முருகன், மாரியம்மாள், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.